தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 54. சத்தப்பெட்டி. முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு சத்தப்பெட்டியை அதிபத்திரமாக வைத்திருந்தான். அந்த பெட்டி அலங்கார வேலைப்பாடுகள் அமைந்த உள்ளங்கையில் உட்காரும் பெட்டி. அதன் வலது பக்கத்தில் சொர்க்கத்தின் சத்தங்கள் கேட்டன. அதன் இடது பக்கத்தில் நரகத்தின் சத்தங்கள் கேட்டன. ஒரு நாளிகைக்கு ஒரு முறை முனை மாறியது அந்த சத்தப்பெட்டி. இடது பக்கம் சொர்க்கம், வலது பக்கம் நரகம் என்று கேட்கும். பின்பு அடுத்த நாளிகைக்கு மீண்டும் பழைய மாற்றம். அந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் மந்திரவாதியின் மந்திர சக்தி கூடுதலாகி கொண்டிருந்தது. இன்னும் ஒரு மாமாங்கம் கழிந்தால் வினாடிக்கொரு முறை அந்த துருவ மாற்றம் ஏற்படும். அவனது சக்திகள் வினாடிக்கொரு முறை அதிகரிக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். அவனிடமிருந்து அந்த பெட்டியை பறிக்க அபகரிக்க நினைத்தான் பிணைமுனன் என்ற இன்னொரு மந்திரவாதி. ஏனெனில் அந்த பெட்டியில் சில திருகுகள் இருந்தன. அவற்றை உரிய முறையில் திருகினால் உலகத்திலேயே அழகான குரலுடைய பெண் பாடுவதை கேட்கலாம். அவளுடைய குரலில் சொர்க்கமும் நரகமும் ஒரு நாளிகைக்கு ஒரு முறை இடம் மாறும். பிணைமுனனிடம் அந்த பெட்டியை கொடுத்துவிட்டு மூத்திரம் கழிக்க பிள்ளையார் பூக்களிடையே மந்திரவாதி சென்றிருக்கக்கூடாது. பிணைமுனனின் ஒரு பொருளை மந்திரவாதி அபகரிக்க முயற்சித்து கொண்டிருந்தான். பிணைமுனனின் குடும்ப சொத்தான ஒரு வயதான கைக்கடிகாரமே அந்த பொருள். அதை அணிந்தவரை அந்த கைக்கடிகாரம் எல்லா தருணங்களிலும் பொறுமை பொறுமை என்று கூறி சாந்தப்படுத்தும். அதனை பிணைமுனனிடமிருந்து திருட வேண்டும் என்று மந்திரவாதி திட்டம் வகுத்து கொண்டிருந்தான். பிணைமுனன் தனது சுயரூபத்தை மறைத்து மந்திரவாதியிடம் வேலைக்காரனாக நடித்து வந்தான். மந்திரவாதி தன் ஆற்றல்களை மறைத்து பிணைமுனனிடம் முதலாளியாக நடித்து வந்தான். அவர்கள் இருவருக்குமே அவர்களின் இருவரின் சுயரூபமும் தெரிந்தே இருந்தது. அந்த நாடகம் என்ற சக்கரம் நகர்வில் இருந்ததை அவர்கள் மதிக்க கற்றுக்கொண்டனர். அதுவே விளைவுகளை நோக்கிய வழிதல் என்று உடன்பட்டனர். உண்மை பொய் என்ற இருமையை கைவிட்டு சொர்க்கம் நரகம் என்ற இருமையை கையாள பழகினர். வலதிலிருந்து இடதுக்கும் இடதிலிருந்து வலதுக்கும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சக்கரம். அத்தியாயம் 54 நிறைவடைந்தது.